இரணியன் உங்க நாராயணன் எங்கன்னு கேட்ட உடனே தூணை பிளந்துகிட்டு பெருமாள் வந்தாரு. இந்த இரணியன் எங்கிருந்து வந்தாரு? காஷ்யப முனிவர் தன்னுடைய மனைவி திதிக்கு கொடுத்த சாபத்தினால அவங்க 2 பேருக்கும் 2 அசுர குழந்தை பிறக்குது. ஒண்ணு பேரு இரண்யாட்சன், இன்னொன்னு பேரு இரண்யகசிபு. இந்த இரண்யாட்சனும் இரண்யகசிபுவும் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, சனகாதி முனிவர்கள் ஒரு முறை வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளை சேவிக்கிறதுக்காக வேண்டி வைகுண்டத்தினுடைய 6 வாசலை கடந்து 7வது மேற்கு வாசல் வழியா உள்ள போறாங்க. அந்த வாசல்ல துவார பாலகர்களா ஜெய விஜயர்கள் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த சனகாதி முனிவர்களை உள்ள விடல. உன முனிவர்களுக்கு கோபம் வந்துட்டுது. நீங்க மனுஷனா பிறப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். உடனே ஜெய விஜயர்கள்லாம் அழுத மன்னிப்பு கேட்டாங்க. அந்த நேரத்துல பெருமாள் லட்சுமி தேவியோட வந்து, நீங்க சனகாதி முனிவர்களுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டதுனால உங்களுக்கு 2 சான்ஸ் தரேன். ஒண்ணு, 7 ஜென்மம் மனுஷனா பிறந்து இந்த வைகுண்டத்தை வந்து சேருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு பகைவனா 3 ஜென்மம் எடுத்து இந்த வைகுண்டத்தை வந்து சேருங்க. இந்த 2த்துல எதை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே ஜெய விஜயர்கள் சொன்னாங்க, எங்களால 7 ஜென்மா எல்லாம் வைகுண்ட பதவியிலிருந்து விலகி இருக்க முடியாது. அதனால 3 ஜென்மம் உங்களுக்கு பகைவராக இருந்தே உங்களை சரணாகதி அடைகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெய விஜயர்கள் தான் இரண்யாட்சன் இரண்யகசிபுவாக, ராவணன் கும்பகர்ணனாக, சிசுபாலன் தந்தவக்ரனாக அவதாரம் செய்தார்கள்.